அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் ரொம்ப நல்லாயிருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா, ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய டேஸ் எப்படி போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கனாக்கா, சும்மாவே பிஸியாக போயிட்டுருக்கோம். இப்போ ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை. வீடியோலாம் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு மினி விளாக் கூட போட முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செம்ம மழையாக இருந்தது காலையிலேயே. ஸோ இப்போ கொஞ்சம் 2 3 நாளாக மழை கொஞ்சம் கம்மி. பட் அல்ஹம்துலில்லாஹ் மழை பெய்ய ஆரம்பிச்சு கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் வந்து ரொம்ப வெயில் இது இல்லாமல் எல்லாருடைய துவாவையும் அல்லாஹ் வந்து கபூலாக்கியிருக்கான். இன்னும் மென்மேலும் துவா செய்யுங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா, பசைரக்கு மாவு காலியாகிடுச்சு. ஸோ தேங்காய் கஞ்சி காய்ச்சலான்னு சொல்லி எல்லாம் எடுத்துலாம் கொடுத்துட்டேன். அம்மா தான் வந்து கஞ்சியை வந்து தாளிச்சு விட்டு செஞ்சிகிட்ருக்கா. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு அளவுக்கு இதே இல்லை. ஸோ கிச்சன்லேருந்து ரூமு இப்படியே இங்கேருந்து அங்கே எப்படி சொல்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கேன். ரூமுக்கு வர்றதும் அவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்குறதும், அவளுக்கு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, அப்புறம் அங்கேருந்து கிச்சனுக்கு போகிறது. ஏன்னா வந்து உள்ளே வாஷிங் மிஷின் போடணும், அதுவே எப்போவுமே சும்மாவே பிஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சொல்லவே இல்லை. எப்படி சொல்கிறது, டைம் பத்தவே மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக போய்கிட்டுருக்கு. அதுவும் அன்றைக்கி இங்கே தோசை மாவு வேறு இல்லையா. காலை நேரத்தில் எப்படியாவது தோசை இட்லி மாவு இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து பசேரை செய்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைன்னா எங்களுக்கு வந்து எதுவுமே அதிகமாக சாப்பிடவே மாட்டாங்க. மற்ற எந்த ஒரு இதுவுமே பார்த்திங்கனாக்கா சாப்பிட மாட்டாங்களா. ஜாலராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஏதாவது செஞ்சு தரலான்னா வேணாம் அப்படின்ருவா. சரி, அதனாலே ஓகே இன்றைக்கியாச்சும் தேங்காய் கஞ்சியாச்சும் வந்து நோம்பு கஞ்சி ஸ்டைலில் தான் செய்கிறது, அதாச்சும் கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்துச்சு. அதோட எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் அம்மாவுக்கு கொடுத்துட்டு நானும் கூடவே இருந்து கொஞ்சம் எல்லாமே இது பண்ணி பார்த்து முடிச்சுட்டு ரூம் வந்துட்டேன். நம்ம வீட்டில் எப்போவுமே ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் சாங்ஸ் தான் நிறைய ஓடும். ஒரே இதே சத்தமாக இருக்கும். சரி, அங்கேருந்து இங்கே தப்பிச்சு ரூமுக்கு வந்தால் பார்த்திங்கனாக்கா எவ்வளோமே வந்து ஹிந்தி சாங்ஸ் கேட்டுகிட்டு உட்காந்தா. என்னடா இது, உள்ளே தான் தப்பிச்சு ரூமுக்கு வந்தால் ரூம்லேயும் இதே ஹிந்தி சாங்ஸ் ஓடிட்டுருக்கேன்ட்டு, சரி அதையே பார்த்துக்கிட்டு இருங்க, நான் அது கடையில் பசியார ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அன்றைக்கி இங்கே தேங்காய் கஞ்சியுமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எப்படி சொல்கிறது, டேஸ்ட்டுமே ரொம்ப நோம்பு கஞ்சி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக அன்றைக்கி இங்கே சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சம்பால் பண்ணியிருந்தேன். ஸோ டக்குன்ட்டு சம்பால் இருந்தால் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் கருவேப்பிலை, அப்புறம் மிளகா சுட்டுட்டு புளி வச்சு தேங்காய்லாம் வச்சு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சியாக ஒரு கருவேப்பிலை சம்பாலையும் பண்ணிவிட்டு அவளுக்கு பசியாருமே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா வந்து டக்குன்னு வெளியே கிளம்பிடும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு நானும் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு நாள் இங்கேன்னா ஒரு நாள் மாமி அவுட்டில் இப்படியே டேஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ எதையுமே வீடியோஸ்லாமே நான் எதுவும் அதிகமாக எடுக்கிறதில்ல. அதுவும் முக்கியமாக சாப்பிடும்போது பைக்கில் அதெல்லாம் போகும்போது வீடியோ எடுத்தால் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் இதெல்லாமே வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். நான் எங்களுக்கு பசேரை எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா எல்லாருக்குமே கஞ்சி ரெடி பண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சும்மா தனியாக இப்போ இருக்கிறோம் அப்படின்னாக்கா வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் எப்போவுமே வேலை எக்ஸ்ட்ராவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எப்படின்னா இப்போ நிறைய பேர் இருக்கும் இல்லையா. நிறைய பேர் இருந்தால் எல்லாருக்குமே தனித்தனியாக எல்லாமே கவனிக்கணும். அது வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் கிச்சன்லேயே ஃபுல்லாக வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே அம்மாவை அதிகம் நான் கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் இது பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்க மாட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நீ ஒன்றையுமா இது பண்ணாதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்ததுலேருந்து மம்மி தான் கொஞ்சம் கிச்சன் பக்கம் அதிகம் இது பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, நீ அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு வெளியில் போகிறது வரது இப்படிவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி கஞ்சி இதெல்லாம் பசேர வேலைலாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து இந்த வெயில் இது பண்ணதுலேருந்து ரொம்ப கொசு இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, காத்தோட்டமே இல்லாத மாதிரி இருந்தது. நான் அதனால மீஷோவில் வந்து இந்த இன்ஸ்டண்ட்டாக இது பண்ணுற அந்த நெட்டு இருக்கும் இல்லையா, கொசு வலை மாதிரி. ஸோ அது வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். பட் அது வந்து ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணி வச்சாச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கனாக்கா இது மாதிரி ஸ்டிக் பண்ணுறது தான், அது பார்த்து தான் நான் ஆர்டர் போட்டேன். பட் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் பார்த்துட்டு இது வந்து ஆணி அடிக்கணும் அது இதுன்ட்டு அப்படியே அடிக்காமலே அப்படியே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஹாலே வந்து ஓகே நானே இது பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து இந்த ஜன்னலுக்கு வந்து அந்த நெட்டை வந்து ஒட்டியாச்சு. இது பார்த்திங்கன்னா கொசு வலை மாதிரி ரொம்ப சாஃப்டாக அந்த வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுறது தான், டபுள் டேப் இது பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து அப்படியே வந்து ஒட்டிடுற வேலை தான். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இறக்கம் வந்து அதிகமாக இருந்ததுனால அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து ஏற்றி ஸ்டிக் பண்ணியாச்சு. இதுக்கு ஆணி அடிக்கிற வேலையே எதுவுமே இல்லை. இது வந்து குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப கம்மி ரேட்டு தான், 180 ரூபா தான் நான் நினைக்கிறேன். நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து இப்போ ஃபுல்லாக ஜன்னல் எல்லாத்தையுமே ஹாலில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வலையை வந்து இது பண்ணியாச்சு. வலையோட ஸ்க்ரீன் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கூலிங்காக நல்லா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஹால் வந்து ரொம்பவே ராஹத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெயில் நாளையில் இந்த மாதிரி நம்ம ஹாலெலாம் ஜன்னல்லாம் இது பண்ணிவிட்டு நெட்டு மாதிரி இது பண்ணி வச்சா ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா.
அது வந்து நான் அதை பார்க்காமலே இது பண்ணிட்டேன், ஸ்டிக் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஒரு வழியா ஊருக்கு வந்து ஹக்கையால் தான் அந்த வேலை முடியணும் அப்படின்றதுக்கு போல் அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் எல்லாமே ஹால் எல்லாமே ஒரு சுத்தம் பண்ணிவிட்டேன். ரூம் மட்டும் ஓகே வெளியே கிளம்புனோடனே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஹாலுமே வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா வந்து காலையில் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் சமயத்தில் பார்த்திங்கன்னா காலைல எழுந்துச்சி ரூம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து அந்த இந்த கொசுவில் நெட்டு வேலை வந்ததுனால அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எகலையுமே கிளப்பி விட்டுட்டேன். ஸோ கிளம்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே சுத்தமாக எல்லாத்தையும் கூட்டி பெருக்கிடலாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி எங்கள் பிள்ளை வந்து பள்ளிக்கு போகலே அவனும் கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தான். சரி அவனையுமே ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரூமில் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் என்ன குப்பை அதிகமாக சேரும்டா டிஷ்யூ பேப்பர்ஸ். அது வந்து என்னோடய முடி கண்டிப்பாக அதாக இருக்கவே இருக்கும். தலையிலேருந்து 1-2 முடி இதாக இருந்தாலும் அது வந்து லாங் ஹேராக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவா. அந்த முடி கடந்தால் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை க்ளீன் பண்ணு அப்படின்ட்டு நான் எவ்வளோ தான் பார்த்து எல்லாமே இது பண்ணி முடி கொட்டாத அளவுக்கு தலை வாழ்ந்தாலுமே சரி பின்னும் போதும் சரி எப்படி தான் 1-2 முடி கீழே கொட்டுமோ தெரியல. அதுக்கு 2 ஏச்சுக்கு பேச்சு வாங்கிடாத அளவுக்கு கிடுகிடுன்னு எல்லா வேலையும் முடிச்சு க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ரொம்ப நாளாச்சு நம்ம இந்த நொங்கு சீசன் ஆரம்பித்ததுலேருந்து நொங்கு வாங்கவே இல்லை. ஸோ தம்பி போய்ட்டு அன்றைக்கி நொங்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். சரி பால் பாக்கெட்டும் நொங்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான். சரி அதையாவது க்ளீன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அது பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கனாக்கா நொங்கு வாங்கவே இல்லை. அதுலேயும் வந்து இந்த குட்டி குட்டியாக அந்த இலசா நொங்கு இருக்கும் இல்லையா, அது வந்து உரிக்கிறது ரொம்ப தொல்லையான வேலை. ஸோ அவன் நல்ல வேலை அன்றைக்கி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் நொங்காக வாங்கிட்டு வந்திருந்தான். கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தால் ஜூஸ்க்கு நல்லாயிருக்கும். ரொம்ப இலசா இருந்தால் அது எப்படின்னாக்கா மிக்ஸியில் இது பண்ணும்போது நான் வந்து மிக்ஸியில் வந்து லேசாக ஒரு பல்ஸ் விட்டுட்டு தான் எடுத்தேன். அதே மாதிரி தான் எப்போதுமே அப்படி தான் செய்வேன். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பார்க்க தான் பெரிய சைஸாக நொங்கு வந்து இதாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் இலசாவே இருந்துச்சு போல். ஏன்னா வந்து இந்த மொண்டு சாப்பிட்ற அளவுக்கு நொங்கு இருக்கும் இல்லையா, அதில் வந்து அந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் சீக்கிரமாக க்ளீன் பண்ணியாச்சு. அது எல்லாத்தையுமே தோலெல்லாம் எடுத்துகிட்டு சுகர் போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரே ஒரு பல்ஸ் தான் விட்டேன். சுகரை சேர்த்து போட்டு இது பண்ணதுனால என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி ரொம்ப லிக்யூடாக ரொம்ப தடன்னு ஊற்றும் போதே தெரியும் அந்த அளவுக்கு இதாகிடுச்சு. ஒரு பீஸாகவே இல்லை, 1-2 தான் பீஸாக கடந்தது. சரி அதையுமே வந்து எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு கப்பு ஜூஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு ஹெல்க்கு வந்து கூலிங் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு நாங்களாம் எல்லாமே ஜூஸ் குடிச்சாச்சு. அப்போ ரொம்ப நாள் கழித்து இந்த நொங்கு ஜூஸ் குடித்தது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஆளுக்கு ஒரு கப்பு நொங்கு எல்லாமே நாங்களும் குடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வந்து அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜன்னலுக்கு நெட்டு போடுற வேலை அது இது இருந்ததுனால டைம் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. வாங்கே சொல்லிட்டாஹா. அதனால் வந்து சிம்பிளாக ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி இங்கே வந்து மம்மி வீட்டில் சாப்பிட்றதுக்காக போயிட்டாஹா. லஞ்சுக்கு அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இங்கே வந்து இங்கே ஒரு நாள் சாப்பிட்றாங்கன்னா அங்கே 2 நாள் சாப்பிட்றாங்கன்னா இங்கே லஞ்ச் மட்டும் பார்த்திங்கன்னா அங்கேயும் எங்கேயுமா சாப்பிடுவா. நம்ம வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் வந்து டின்னர் மட்டும் தான் இங்கே எப்போதுமே ரெகுலராக இருக்கும். ஸோ அது அங்கே சாப்பிட போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸும் சவுச்சவ் இருந்தது. சரி சவுச்சவ் போட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிச்சனுக்கு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு, எல்லாம் பெருக்கி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி அதே சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஆனால் வெயில் நேரத்தில் இதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ கொஞ்சம் கூலிங் கிளைமேட்டாக இருக்கிறதுனால எது சாப்பிட்றதுனே ஒரு மாதிரி வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ரொம்ப இதாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஓகே லெமன் ரைஸே பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். கிச்சனில் ஏனம்லாம் கொஞ்சம் கடைஞ்சி ஸோ ஓகே அந்த வேலையெல்லாம் நான் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். லெமன் ரைஸை தாளிச்சிட்டு சவுச்சவ் வந்து பொரியல் பண்ணியாச்சு. அது 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 ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு அன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணி அப்படி அப்படியே கிடக்குது. ட்ரையரும் போட முடியல. சரி ஓகே எல்லாத்தையும் ஒன்றா எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ரவுண்டாக ஏதோ ராட்டினம் சுற்றுற மாதிரி இருக்குது தலைக்குள்ளே. கொஞ்சம் கூட வந்து ஒரு டைம் பத்தலை. ஸோ ஃபோனே எடுக்க முடியல ஆக்சுவலாக என்னால். அதுதான் சொல்லணும். நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மெசேஜ் பண்ணுறது, பேச முடியல, ரிப்ளை பண்ண முடியல. ஒரு எப்படின்னா ரொம்ப டெய்லி ரொட்டீனே ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கு. சரி ஓகே அன்றைக்கி சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு மாடியில் கொண்டு துணியெலாம் காய வச்சாச்சு. இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போட்டு பார்த்திங்கனாக்கா மாமரம் இருக்குது. அதில் வந்து மாங்காய் வந்து இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு மாதிரி எல்லோ கலருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து காயாக இருக்கும் போதே வந்து தட்டி தட்டி பறிச்சிடுவாகல்வோ. ஆனால் இப்போ வந்து யாரையுமே காணும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு நம்ம பக்கத்தில் கை கட்டுற தூரத்தில் இருந்தால் பறிச்சிடலாமேன்ட்டு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி மாமரத்தில் மாங்காய் பார்த்தா பறிச்சிடணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுன்னு சொல்லுங்கள். எனக்கு அப்படி தான் இருக்கும். இது இல்லாமல் நம்ம தெருக்கு பின்பக்கம் வேறு ஒரு மரம் இருக்கும். அங்கே ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லோ கலரில் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஆசையாக இருக்கும். எங்கள் சின்ன மாமி வீட்டில் மாமரம் இருந்துச்சு. அங்கேருந்து வந்து மாங்காய் கொண்டு வந்து கொடுத்துருந்தா, இந்த எல்லோ கலரில் பழுக்க வச்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ மாமியார் வீட்லேருந்து எனக்கு எப்போவுமே வந்துடும். மாங்காய் சீசன் வந்தால் மாங்காய் மாம்பழம் எல்லாமே கொடுத்து விட்ருவா.
சரி ஓகே அது சொல்லிகிட்டே இருந்தேன் ஹெல்ட்டா பறிக்கவே மாட்டேங்கிறாளோ ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தா. சரி அதையுமே பழுக்க வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இந்த சீசனோட எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேடினாலும் கிடைக்காது இல்லையா? அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுமே மாமியார் வீட்லேருந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டா. வந்துட்டு ஈவினிங் அகலமே வெளியே கிளம்பிட்டா. நான் அதுக்கப்புறம் எதுவுமே வீடியோ ஷூட் பண்ணலை. நான் இவங்க கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் தான் வெளியே கிளம்பிட்டுருக்கோம். கொஞ்சம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கூடலாம் ஷாப்பிங் போனேன்னாக்கா அவ்வளோதான். கூட ஷாப்பிங் போகிறதுக்கு போகாமலே இருந்துடலாம். ஏதாவது ஒன்று வாங்கணுன்னாலுமே சரி நிற்க மாட்டா. பரபரன்னு வேலையை முடிச்சோமா வரோமான்னு. நான் சும்மாவே போனேன்னா பார்த்தேன்னா என்ன யோசிச்சு போகிறேனோ அது எதுக்காக இருந்துச்சுன்னா வாங்கிடுவேன். ரொம்ப போட்டு எதையுமே பெரட்டி பெரட்டி எடுக்க மாட்டேன். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து அதுவே வந்து இதாக சொல்லுவா. சரி ஓகே கூடலாம் ஷாப்பிங் போனால் சரிப்பட்டு வராது. சும்மா வெளியில் சுற்றுறது இதெல்லாம் போனால் கூட ஓகே அதுக்குமே இதாக இப்படி ஸ்பீட் கூட நம்மளால் இது பண்ண முடியாது. வாமான்னு சொல்லிவிட்டு நானும் அம்மாவுமே கிளம்பிட்டோம். இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் வருது. ஸோ அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சித்தி சின்னப்பாவும் வந்திருந்தா. ஸோ கூட போயிட்டு ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்தாச்சு. தைக்க கொடுத்துட்டு நகை செட்டு நம்ம ப்ரைடு இதுக்கு போடுவோம் இல்லையா? ஃபோன் பண்ணி பொட்டுக்காப்பு இதெல்லாம் வந்து சொல்லியிருந்துச்சு அதையுமே எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. சித்தி வந்து வரஹா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே ஆமாம் என் கூட கொஞ்சம் கடைக்கு போகணும், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆப்பிள் ஷாப்பிங் போகணும். ஏன்னா எனக்கு வந்து தங்கச்சி கல்யாணம் வருது இல்லையா? ஸோ நான் மேக்கப்லாம் போடவே மாட்டேன். நம்ம சேனல் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே இப்போ இது பண்ணிக்கிட்டது கிடையாது. சரி ஓகே இவளுமே ஊரில் இருக்கா இல்லையா? ஸோ ஓகே கொஞ்சம் ஏதாவது ப்ரைமர் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தி ஃபோன் பண்ணியிருந்தா வரோன்னு சொல்லிவிட்டு சரி கூட போயிட்டு ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டு நகை செட்லாமே எல்லாம் என்னென்ன வேணும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி வேலைக்கெலாம் வந்து இப்போ போகணுன்னு வைங்களேன் அளவுலாம் சரிப்பட்டு வர மாட்டாக. ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒய்ஃப் கூட சேர்ந்து எல்லாமே ஷாப்பிங் போகிறது எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. நம்ம என்னமோ டைம் இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சரி அதனாலேயே நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி இருக்கலாம் நீ உமாவை கூட்டிகிட்டு வெளியே போயிடு என்னைய கூப்பிடாத அப்படின்னு சொல்லிடுவா. சரி அதனாலே நானும் உமாவும் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் அங்கே ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டு ஜுவல்லரி செட் வந்து பிரைட் செட் எல்லாம் எது வேணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் ஆப்பிள் ஷாப்பிங் வந்தேன். ஆப்பிள் ஷாப்பிங் வாங்கிட்டு கொஞ்சம் கிஃப்ட்டுக்கு உள்ள திங்ஸ் ஒன்று வாங்குறது இருந்தது. அதையும் வாங்கிட்டு எனக்கு வந்து ப்ரைமர் அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணும்போது வீட்டுக்கு ஃபங்க்ஷனாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் பிரைட்டாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு மழை நாங்கள் கடை உள்ள இருக்கோம் சரியான மழையாக இருந்தது. கொஞ்சம் எல்லாமே வந்து ஓகே பார்த்துக்கலாம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. இடையில வந்து இங்கே போயிட்டு வந்ததுனால லேட் ஆகிடுச்சு. அதனால் சரி ஓகே இது வாங்க வேண்டியது மட்டும் நான் என்ன பார்த்துருந்தேனோ அதை டக்கு டக்குன்னு வாங்கியாச்சு. எப்போவுமே சரி நான் ஷாப்பிங் பண்ணால் ரொம்ப நேரம் வளர்க்க மாட்டோம். நானும் சரி அம்மாவும் சரி என்ன வாங்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் போவோம். அது இருக்குதா இல்லைன்னா ஒரு சாரீ எடுக்கிறதா இருந்தால் கூட இந்த கலர்னால் இதுதான் அதுக்கு மேலே எதையுமே இது பண்ண மாட்டோம். கூட நான் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் தான் ஷாப்பிங் போனேன். எங்களோட வெட்டிங் டேக்கு வந்து சாரீ எடுத்து கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தா. அப்போ வந்து எதுக்கவே ஒரு சாரீ எனக்கு பிடிச்ச கலரில் இருந்தது. ஓகே இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி மேக்கப் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் 1, 2 டைம் எடுக்குங்கிறதுனால அவளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. சரி நீ பார்த்துட்டு வாமா அப்படின்ட்டாக. நானும் அம்மாவும் வந்துட்டு வேணுங்கிறலாம் பார்த்துட்டு எல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு ஆப்பிள் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. கிளம்பி வெளியே வந்தால் செம மழை. நான் வந்து என்ன பிராண்டில் ஃபவுண்டேஷன் எது வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத நான் அடுத்த இதில் வந்து உங்களுக்கு வீடியோஸில் வந்து நான் காட்டுறேன். நான் இப்போ அதெல்லாமே இது பண்ணலை. வாங்கினது வரைக்கும் தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி சும்மா என்னென்ன வச்சுருக்காக அப்படிங்கிறத வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். லாக்மியில் தனியாக எல்லாமே லிக்விட் அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து வச்சுருந்துச்சு. சரி வாங்கின திங்ஸுக்கு எல்லாமே பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மழை கொஞ்சம் தூறலாக இதாக இருந்துச்சா அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. வந்ததும் இங்கே சத்த நேரம் தான் வேலை. ரொம்ப நேரம்லாம் நம்மளுக்கு ஷாப்பிங் வேலையே அந்தளவுக்கு இதாக இருக்காது. ஏன்னா வந்து இப்போ நான் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம். நானும் சரி அம்மாவும் சரி ரொம்ப கடையிலலாம் பூந்து பெரட்டிட்டுலாம் இருக்க மாட்டோம். போனோமா ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடித்தோமா அப்படின்ட்டு வந்துடுவோம். ஏன்னா ஒன்றுக்கு 2, 3 வேலையை தான் நம்ம வெளியில் வச்சுட்டு வருவோம் இல்லையா? ஸோ ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தால் அடுத்தடுத்த வேலையெல்லாம் டைம் மெனக்கடும். ஸோ அதனால் போனோமா வந்தமான்ட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ பிள்ளையுமே ஸ்நாக்ஸ் வாங்கி கேட்டிருந்தான். அவனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு சிப்ஸு அது இதுன்னு எல்லாம் வாங்கிக்கிட்டு மழை தூறலாக இருந்தது. கொஞ்சம் எல்லாமே மழை தூறல் விட்டோடனே விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.